நாம மகிமைப்படுவதாக. அருமையான வேளைக்குள் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அற்புதமான ஒரு ஆலயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலமாய் தேவன் இதை கொடுத்திருக்கிறார். இங்கு வருகிறவர்கள் யாவரும் குணப்படும்படியான ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தை காணும் ஸ்தலமாக, நிரம்பி வழிகிற மேன்மையின் ஆசீர்வாதத்தின் ஸ்தலமாக கர்த்தர் இதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த ஸ்தலத்தில் நிரம்பி இருக்கும்படியாக கர்த்தர் இதை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹalleluya. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹalleluya. जो मुझ पर विश्वास करेगा, जैसा पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन के जल की नदियां बहेंगी. आमेन. हालेलुया. हालेलुया. உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வெளியில வருமா? उसके अंदर से जीवन की नदियां यहां से उठकर के आगे जाएगी. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள் இருந்து வெளிப்படும். प्रभु का जीवन जो है हमारे अंदर से प्रकट होगा. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறதா வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்ப்போம். அது வலதுபுறமாய் போகிறது. அது போகிற இடமெல்லாம் 12 விதமான கனிகளை தரும் விருட்சங்கள் அதில் காணப்படுகிறது. ஆரோக்கியம் உண்டாகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் புறப்பட செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. प्रकाशित में लिखा है कि भवन से एक जीवन की नदी यहाँ से निकलेगी. जहाँ जहाँ जाएगी वो चंगाई पाकर जाएगी. वैसे ही महिमा भरा इस कलीसिया से भी प्रभु के जीवन की नदियाँ का सौदा आजू बाजू जैसे सभी लोगों पर जाएगी. ஆலயம் என்பது இந்த அறை, இந்த பில்டிங் மட்டுமல்ல. இந்த ஆலயத்திற்கென்று தேவன் எந்தெந்த விருட்சங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த பரலோகாக்னி ஆலயத்தில் இணைக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆலயமாய் இருக்கிறார்கள். हालेलुया. केवल ये भवन की कलीसिया हमने ये हमारा प्रभु रहने वाला जो कलीसिया है, यहाँ से जो भी लोग आएंगे वो आशीर्वाद को पाकर जाएंगे. அப்போ நமக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து வெளியிலே செல்லும். इसलिए हमारे अंदर से जीवन का जो नदियां है जो हमारे लोगों के ऊपर भी प्रभाव होकर जाएगी. हालेलुया. हालेलुया. கிறிஸ்துவின் ஜீவன்ல, கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்குள்ள 2 அற்புதமான காரியங்கள் உண்டு. प्रभु यीशु मसीह के जीवन में वो सुनिए, यीशु मसीह के जीवन में 2 अद्भुत कार्य होता है. ஒன்று அவருடைய அன்பு, ये यीशु मसीह का प्रेम. அடுத்தது அவர் மேலுள்ள அந்த அவருடைய விசுவாசம். दूसरा हम उनके ऊपर रखने वाला विश्वास. ஹalleluya. हालेलुया. நமக்கு உள்ள இருந்து எது வெளியில வரும்? நமக்குள்ள இருந்து நம்முடைய சிந்தை வெளியில வரும். நமக்குள்ள இருந்து நம்முடைய பார்வை வெளியில வரும். நமக்குள்ள இருந்து நம்முடைய செய்கை வெளியில வரும். ஆமென். நம்ம எப்படி நம்மளை பார்ப்பாங்கன்னா நம்முடைய செய்கை, நம்முடைய விஷன், பார்வை, இவங்க எப்படிப்பட்ட நோக்கத்தோடு பார்க்கிறார்கள், இவருடைய சிந்தை. 3 காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளியில வரும். சிந்தை, பார்வை, ஆமென், செய்கை. 3 प्रकार का कार्य होता है जो आजू बाजू वाले हमें किस प्रकार के देखते हैं. हमारा क्रिया क्या है, हमारे गुण क्या है, इसलिए हमारा इच्छा है, हमारा चाहत है और हम जो करने वाला क्रिया जो बाहर दिखने वाला चाहिए. இந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்து ஜீவ நதியாய் பாய போகிறது. ये सारे कार्य हमारे अंदर से जीवन का नदी का बनकर सोता बनकर निकलेगा. என் மைண்ட்ல, என் சிந்தையில இருக்கிற எண்ணங்கள், எனக்குள்ள இருந்து வெளியில வரப்போகிற எண்ணங்கள், அது கிறிஸ்துவின் சிந்தையாய் வரப்போகிறது இனிமேல. आमीन. हालेलुया. जो मेरा मन में जो है, मेरे विचार में क्या है, ये मसीह का जो इच्छा जो है विचार वही सब मेरा भी निकलना चाहिए. என்னுடைய பார்வை அது கிறிஸ்துவின் பார்வையாய் வரப்போகிறது. मेरा नजर जो है जो यीशु मसीह का जैसा देखते थे उस प्रकार का नजर होना चाहिए.
இவைகள் எனக்குள் செய்கையாக கிறிஸ்துவின் செயல், கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள் இருந்து வெளிவர போகிறது. इस प्रकार का प्रभु जैसा किया था वो क्रिया वो मेरे अंदर से जाना चाहिए, यही देखना है. ஒரு மனிதனுடைய பேச்சும் ஒரு மனிதனுடைய செயலும் எப்படிப்பட்டது என்பது மிக 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 முக்கியம். பேச்சும் செயல்களும் செய்கையும் एक मनुष्य का क्या अधिकतम होता है, जो भावना है, अगर हमारे अंदर से जो क्रिया है, जो बातें जो कैसे करते हैं, उस प्रकार का उसको लिया जाता है. அதுதான் நம்மை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. यही हमें दूसरों से प्रकट करने वाला कार्य है. அதுதான் கிறிஸ்துவின் ஜீவனால் நிரப்பப்பட்டதாய் நமக்குள் இருந்து வெளிவர போகிறது. यही मसीह यीशु के अंदर से जीवन से भरा हुआ वो हमारे अंदर से प्रकट होगा. ஒரு அற்புதமான ஒரு பாடல் உண்டு. एक अद्भुत का एक अच्छा गीत है. அந்த பாடலை நாம் இப்பொழுது பாட போகிறோம். उस गीत को अभी हम सब गाएंगे. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழ்கிறது, வழியாடுகின்றது, எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேகம் நதினாலே அபிஷேகம் பரவிடுவே, அபிஷேகம் நதினாலே அபிஷேகம் பரவிடுவே, ஏராளமான மீன்கள், ஏராளமான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், ஏராளமான உயிரினங்கள், நான் பாயும் சினமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அவை அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலமானே உங்களுக்கு எதிராக, ஆனந்த தைலமானே உங்களுக்கு எதிராக, துதிமுறை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துதிமுறை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரம் மாற்றிடுவே, சபையை அலங்காரம் மாற்றிடுவே, எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவனாச்சு, அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழியாது போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்பி போறோம்னா என்ன பண்ணுவோம்? நல்லா குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சென்ட் எல்லாம் போட்டுட்டு நல்ல மணமணக்க வரும். அப்படிதானே? இல்ல தூங்கி எழுச்சு அப்படியே குளிக்காம ரசப்பட்டு வந்துருக்கீங்க இல்லைங்களா? எல்லாம் குளிச்சு கிழிச்சு ஃப்ரெஷ்ஷா தான் வந்திருக்கீங்க. ஆமென். இந்த பாடலுடைய ஒரு அடியில் சொல்லுவாங்க. ஆமென்.
हालेलुया ஹalleluya. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? வாசனையா வரணும். सुगंध को हमें प्रकट करना है. வாசனையா இருந்தாதான் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, இல்லாட்டி மூக்க சுளிப்பாங்க. आमीन. हमारे अंदर जो आजू बाजू जो बैठने वाला अगर सुगंध है तो अच्छा ना करेंगे, नहीं तो नाक को बंद कर देंगे. நம்மளை பார்த்து சிரிக்கணுமா சுளிக்கணுமா? हमें देखा हंसना है या मुंह को टेढ़ा करना है. அப்போ நல்ல வாசனை நமக்குள்ள இருந்து வரணும். तो इसलिए अच्छे सुगंध हमारे अंदर से प्रकट होना है. அதுதான் ஆனந்த தைலம். ये आनंद का तेल. அதான் நம்ம பாடிட்டு வேண்டிய தைலம் எனக்குள்ள இருந்து, ஆனந்த தைலம், இன்பமான வாசனை எனக்குள்ள இருந்து வெளியில வரணும். मेरे अंदर का जो अच्छा सुगंध है ना, आनंद का तेल मेरे अंदर से बाहर आना चाहिए. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. அவன் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவினால் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीह में सदा हमको जय के उत्सव में लिए फिरता है और अपने ज्ञान की सुगंध हमारे द्वारा हर जगह फैलाता है. அடுத்த வசனம் பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். क्योंकि हम परमेश्वर के निकट उद्धार पाने वालों और नाश होने वाले दोनों के लिए मसीह की सुगंध है. அப்போ தேவன் சொல்றார் நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வாசனை வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். तो यीशु मसीह हमसे क्या चाहते हैं? हमारे अंदर से अच्छे सुगंध को प्रकट करना चाहिए. நல்ல வாசனையான மலர்களை தேடி வண்டுகள் வரும். अच्छे सुगंध देने वाले फूलों को लेकर क्या आते हैं? बियां आती है. இந்த ஆலயம் கர்த்தர் அப்படிப்பட்ட வாசனை வீசுகிற தேவனுடைய சமூகமாய் நற்கந்தமாய் இந்த ஸ்தலத்தை வைக்கிறார். हालेलुया. प्रभु ने इस भवन को अच्छे सुगंध देने वाला अच्छा प्रभु ने रखा है. இந்த கிறிஸ்துவின் வாசனை अनेक ஜனங்களை ஈர்த்து கொண்டு இங்கு வரப்போகிறது. प्रभु का जो सुगंध जो है, प्रभु का प्रेम जो आजू बाजू लोगों को इस जगह पर लेकर आएगा. ஹalleluya. हालेलुया. அதுல 2 வாசனை இருக்குதான். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஜீவனுக்கு ஏதுவான வாசனை, மரணத்துக்கு ஏதுவான வாசனை இருக்குதான். கெட்டு போகிறவர்களுக்கு அது மரண வாசனை, நல்ல ஜீவனை சுதந்திரிக்க விரும்புகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்குமா? हालेलुया. जीव वासனையாய் காணப்படுகிறது. इसमें वो सुगंध देने का भी 2 प्रकार होता है. गौर से सुनिए. एक प्रकार ऐसा है मौत जो मरण है उसका सुगंध है, और एक इस प्रकार है वो जीवन का सुगंध है. किस प्रकार का सुगंध है? எப்போ அந்த வாசனை நம்மட்ட இருந்து வெளியில வரும்? कहाँ कब ये सुगंध हमसे वो आएगा? வாசனை 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 நல்லா தான் இருக்கு. எப்போ அந்த வாசனை வரும்? அந்த சென்ட் பாட்டில் எங்க கிடைக்கும்னு கேளுங்க. सुगंध सुगंध करके बोलते हैं, लेकिन ये सुगंध हमसे कभी बाहर आएगा? वो सेंट बॉटल कहाँ मिलेगी? அந்த வாசனை அன்புங்கிற பேர்ல இருக்குது. वो जो सुगंध जो है वो प्रेम से भरा हुआ है. அந்த வாசனை நீடிய பொறுமைங்கிற பேர்ல இருக்குது. वो सुगंध जो है एकदम धीरे धरा हुआ है. உங்க வாயில இருந்து தான் அந்த வாசனை வரும். आपके मुंह के अंदर से वो सुगंध बाहर आएगा. இது பல்வழக்கின போறது துர்நாற்றம் இல்ல, இது உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு வாசனை. ये दुर्गंध आप बात कीजिए नहीं, अब अंदर से आने वाला वो जो सुगंध है. நீங்க கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கசப்போடு வெறுப்போடு புலம்பி 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 நைட் எல்லாம் புலம்பி, புருஷன் வந்தாலே புலம்பி, மத்தவங்க கிட்ட போய் புலம்பி, மத்தவங்க பக்கத்து வீட்டுல போய் புலம்பி, இப்படிப்பட்ட ஒரு கெட்ட வாசனை அல்ல. விசுவாசத்தை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறார் சொல்லி ஜீவ வாசனையை பேசும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். हालेलुया. हम जो विलाप करते हैं, विलाप विलाप विलाप, क्या है विलाप? ये क्या कमियां है मेरे अंदर? ये है नहीं, ये वो नहीं है, इस प्रकार का विलाप नहीं. लेकिन मेरे विलाप ऐसा नहीं होगा. मैं अंदर विश्वास का बातों करके प्रभु करेगा. प्रभु भला है, प्रभु करना सदा की है, वो मैं उसका बेटा हूँ, बेटी हूँ, मेरे अंदर से बड़ा कार्य करेगा. ये विश्वास का सुगंध को मैं प्रकट करूंगा. அப்படிப்பட்டவர்கள் தான் சபையை அலங்கரிக்க போகிறார்கள். इस प्रकार के ही प्रभु के लोगों ने इस कलीसिया को अलंकार करेंगे. நீங்க எல்லாம் சபையில அலங்காரமா இருக்க போறீங்க. आप सभी इस कलीसिया में एक
सजावट यानी कि एक अलंकार बनकर रहेंगे। இந்த வாசனையை கேட்டு வாசனையை பார்த்து அநேக ஜனங்கள் 4 திசைகளிலும் இருந்து அவர்கள் தானாய் ஈர்க்கப்பட்டு வரப்போகிற ஒரு வாசனை வீசுகிற ஸ்தலமாய் கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கிறார். ये वो स्थल है यहाँ से निकलने वाले वो सुगंध को, वो प्रेम को, वो प्रकट करके रहेगा तो आजू बाजू के जितने भी लोग यहाँ पर आएंगे। இப்போ நம்ம அந்த பாடலை சரணத்தை பாடுவோமா? अब उस गीत को गाइए फिर से। ஆனந்த தைலம் நானே அவருக்கு எதிரானே உன்னை போற்றிடுவே சாம்பல் நீக்கிடுவே அலங்காரமாக்கிடுவே பரலோகத்தின் சபையை அலங்காரமாக்கிடுவே. நம்ம தான் அலங்காரம். இந்த பலூன்ல டப்பு டப்பு கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆனா நம்ம போக மாட்டோம். நம்ம நிலைத்து இருப்போம், நாட்டப்பட்டு இருப்போம், வாசனை வீசுவோம். அநேக வண்டுகள், அநேக ஜனங்கள், அநேக மீன்கள், திரளான மீன்கள் இந்த வலைக்குள்ள, இந்த ராஜ்யத்தின் பிரசனத்துக்குள்ள கர்த்தர் ஈர்க்க போகிறார். அதற்கு வாசனை வீசுகிற மலர்களாக கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். போதகர்களே, அப்படிப்பட்ட வாசனை நற்கந்தங்களாக, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக பாஸ்டர் வில்சன், கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக பாஸ்டர் பிராங்க்லின் பிரதர் ஹாமே அவர் நற்கந்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாசனையும் கர்த்தர் ஜாகர் பாஸ்டர் நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். பாண்டியன் பாஸ்டர் நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை செலுத்துவோமா? इनको गाएंगे हमारे ब्रदर के साथ मिलकर। आनंद में हो मिलाप में खिलाफ हुआ बोलेंगे आनंद में हो मिलाप का खिलाफ हो तुझका वक्त बनूंगा ना तुझका दूंगा तुझका वक्त बनूंगा ना तुझका दूंगा अलंकार बन जाऊंगा भविष्य में अलंकार बन जाऊंगा प्रकार मेरे जीवन की सोचा तो हम कौन है? बोलिए हम कौन है? हम वो है जो प्रभु यीशु के नाम के लिए सुगंध देने वाला है। நம்முடைய பேச்சுல நல்ல பேச்சு, விசுவாச பேச்சு அது வாசனையாய் வரணும். வாயிலிருந்து துர்நாற்ற பேச்சு வரக்கூடாது. हमारे अंदर से वो सुगंध आना चाहिए। वो कौन सा सुगंध है? विश्वास की बातें। हालेलुया। बदबू नहीं, विश्वास का सुगंध हमारे मुंह से निकलना है। அன்பு வெளிப்பட வேண்டும், ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய பேச்சுல हमारा अंदर से प्रेम प्रकटना है, आशीर्वाद प्रकटना है। हालेलुया। நம்முடைய செயல்கள் நற்கிரியைகளாய் காணப்பட வேண்டும். हमारा जो क्रिया है जो अच्छा गुण क्या होना चाहिए? எனக்கு தெரிஞ்சு நற்கிரியைகளிலேயே பெரிய நற்கிரிகள் என்ன தெரியுமா? பெரிய நற்கிரிகள் என்ன தெரியுமா? ஆமென். அந்த எல்லாரையும் அன்பு செய்கிறது. அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அன்பு செய்யறது தெரியும், அடையாளம் என்ன தெரியுது இல்ல? மற்றவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது. हालेलुया। मेरे अंदर से जो गुण है, तो गुण का अच्छा गुण है, वो अच्छा प्रेम कैसे प्रकट होता है? मेरा अच्छा अंदर से सुगंध किस प्रकार प्रकट होता है? मैं दूसरों को माफ करता हूँ बोलते हैं। ये अच्छा गुण हमारे अंदर से सुगंध करके बढ़ जाएगा। மற்றவங்களை மன்னிக்கிறதுங்கிறது சகிக்கிறது. என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டே எனக்கு ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. அப்படிதான் माफी करेगा तो कहता क्षमा कैसे करते हैं? हालेलुया। ये क्षमा दूसरे को माफी कैसा मैं करता हूँ? मैं उसके लिए मैं सहता हूँ, वो सह लेता हूँ।
என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டாங்களான்னு அது எழும்பாதபடி கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, அப்படி முரட்டாட்டம் எழும்பாதபடி என்ன சொன்னாலும் அவன் இந்த ஆதமாரி ஹல்லேலூயா ஒன்றுமே எந்த சூழ்நிலையை அசைக்காதபடி நான் சமாதானமாய் சாந்தமாய் இருக்கும்படியான ஒரு ஆவியை தக்க கொடுக்க போகிறார். हालेलुया। मेरे ऊपर इस प्रकार का बातें बोल दिया, बोलते सुनो मेरे अंदर मुझ में इस प्रकार की कड़वाहट के बात बोल दी, ये ऐसा सुना दिया वैसा सुना दिया, ऐसा ना बोलते हुए उसे सहने के लिए अंदर अपने लिए कृपा चाहिए प्रभु के नाम से। हालेलुया। இது மனுஷனால் முடியாது, ये मनुष्य से नहीं हो सकता है, அது கிறிஸ்தவனாலும் முடியாது, மற்ற பிரஜாதியாலும் முடியாது, மற்ற எந்த மதத்தினரால் எந்த மனுஷனாலும் முடியாது, ஆனால் தேவனால் மட்டுமே கூடும். लेकिन ये मनुष्य से नहीं होगा, ये मसीह होने से भी होगा नहीं होगा, अन्य जातियों से होगा नहीं होगा, नहीं होगा, नहीं होगा, लेकिन यीशु मसीह से सब होगा। கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களுக்கு மட்டுமே இந்த காரியம் முடியும். मसीह के जीवन जो जीते हैं यीशु मसीह के, उनको ही ये कार्य प्रकट होगा। இது மனுஷனுடைய காரியமே அல்ல, ये मनुष्य का कार्य नहीं है, இது தெய்வத்தினுடைய காரியம். ये प्रभु परमेश्वर का कार्य है, இது தெய்வத்தினுடைய வாசனை, ये प्रभु का सुगंध है। இது நான் தெய்வத்தை நான் உள்ள வைத்திருப்பதினாலே, இயேசு கிறிஸ்துவை நான் உள்ள வைத்திருப்பதினாலே எனக்கு உள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு வாசனை. ये मसीह को मैं अंदर रखा हो, मेरे अंदर मसीह निवास करते हैं, वही मेरा अंदर सुगंध के प्रकट होता है। எனக்குள்ள இருந்து அந்த ஒரு ஷார்ட் டெம்பர், கோபம், எரிச்சல்லாம் வெளியில வருதுன்னா இயேசுவை ஏதோ ஒரு ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு பிசாசு வாங்க நீங்க எங்களுக்குள்ள இருந்து நீங்க பேசுங்கன்னு துர்நாற்றத்தை வெளிப்படுத்துகிறோம். अगर मेरे अंदर से क्रोध निकलता है, गुस्सा निकलता है, ये कुछ अलग ऐसे निकलता है, तो हम क्या करते हैं, मसीह यीशु को एक कमरे में लॉक करके रख देते हैं और शैतान को बोलते हैं आओ मुझे इसके बात कर। எனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று மட்டும்தான் வெளியில வரணும். मेरे अंदर से जीवन का सोता ही बाहर जाना है, சாக்கடை தண்ணி வெளியில வந்துடக்கூடாது. गटर नहीं, பழைய ஜூகு பீச் மாதிரி இருக்கணும். पुराना जो भी जितना था सुंदर था वैसा होना चाहिए। நேற்று நாங்க போன ஜூகு பீச் கொஞ்சம் கலப்படமாகி கொஞ்சம் கருப்பா போச்சு. हम कल जब गए थे जू बीच के लिए, वहाँ उसका नक्शा बदल गया था, एकदम काला जैसा दिख रहा था। அப்படி அல்ல, தெளிந்த நீரோடையாய் एकदम निर्मल जल के जैसा। அது நமக்கு கிறிஸ்துவோடு கூட அந்த கனெக்ஷன்ல அவரோடு கூட பேசும்பொழுது நடக்கும்பொழுது அந்த உறவிலேயே அவர் மைண்ட்லயே கனெக்டடா இருக்கும்போது மட்டும்தான் இது முடியும். ये कब संभव होगा? प्रभु मसीह में जीने में, प्रभु मसीह में चलने में, प्रभु मसीह का स्वभाव में आने के बाद ये सब बाहर प्रकट होगा। அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கிறதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு हालेलुया हालेलुया। खड़ा हो जाएंगे कृपया करके अपनी अपनी जगह पर खड़े हो जाएंगे। आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। जो कहते मैं करूँगा, तेरे नामों पर मैं चलूंगा, तेरे चरणों में मैं आऊंगा, मेरे प्यारे यीशु तुम जो कहते मैं करूँगा, तेरे राहों पर मैं चलूँगा, तेरे चरणों में ही रहूँगा, मेरे प्यारे यीशु आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे, आराधना यीशु तुझे। आगे चलते हैं
Thank you.
கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளை கர்த்தர் நியமித்து அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த புதிய ஸ்தலத்தை தேவன் நமக்கென்று அவர் கொடுத்திருக்கிறாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் இந்த இடத்துல வந்து நின்று அவருடைய தூதர்களை கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் அவர் நமக்காய் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலிருந்து ஒரு பெருக்கத்தை, ஒரு மகிமையை இங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஜீவன் நீரூற்றாய் பெருக்கெடுக்கத்தக்கதாய் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாட்டிலிருந்து இந்த மகிமையான வேளையில ஊழியக்காரனாய் நாங்கள் இணைந்து இந்த ஸ்தலத்தை தேவன் நாம மகிமைப்படும்படியாய் நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுதும் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம ஆர்ப்பரிக்க போறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பரலோக அக்கினி ஸ்தலம் ஆலயம் அமைந்திருக்கிற இந்த பூமி, இந்த ஸ்தலம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியராகிய நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த கட்டடம், இந்த பரலோக அக்கினி கூடாரத்தின் இந்த கட்டடத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த பரலோக அக்கினி சபை, இந்த பலிபீடத்தை எப்பொழுதும் அவருடைய மகிமை தங்குகிற ஒரு ஸ்தலமாய், ஒரு இடமாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியராகிய நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த பரலோக அக்கினி ஸ்தலத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு பொருட்கள், லைட், சவுண்ட், புல்பிட்ல வைக்கப்படுகிற பொருட்கள், கம்யூனியன் யூஸ் பண்ற பொருட்கள், உள்ள பர்னிச்சர், எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இந்த தொழுவத்தை சேர்ந்த எல்லா ஆடுகளையும் ஏற்ற காலத்திலே கர்த்தர் இந்த தொழுவத்துக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆலயங்களையும் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். வல்லவர் ராஜா, எங்களுடைய நாடில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே அதை நீர் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் உங்களுடைய கண்கள் திறந்ததாயும் உங்களுடைய செவிகள் கேட்கிறதாயும் இருப்பதற்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் பிரசனத்தினாலே எங்களை நிரப்பியதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீதியானவரை ஒவ்வொரு உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து நடத்தி கொடுங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே. प्रभु बहुत ही सुंदर की तरह से प्रभु ने हमारे चर्च को उद्घाटन करके दिया। यीशु मसीह के नाम को महिमा हो। हालेलुया, हालेलुया। और महिमेக்காக ஸ்தோத்திரம், அவர் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவர் தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, அவர் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், அவர் அன்புக்காக ஸ்தோத்திரம். அவர் நம்மை பார்க்கிற அன்பு எவ்வளவு பெரியது. ஹalleluya.
प्रभु यीशु मसीह ने हमारे पर दिया वो प्रेम कितना महान है, कितना बड़ा है। हालेलुया। यहाँ बैठे हर एक विश्वास कर सकते हैं कि प्रभु यीशु मसीह कितना भला है, कितना अच्छा है, कितना महान प्रभु का हम आराधना करते हैं। हालेलुया। और हम उस महान प्रभु परमेश्वर का आराधना करें जिसने हमें तुम्हें रचाया है, बनाया है। हालेलुया। दुनिया बनने से पहले हमारा रूप क्या है वो देखा है। हमें உருவாக்கும் முன்பாகவே நம்முடைய உருவம் இன்னதென்று வரைந்திருக்கிறார்। ஆமென்। हालेलुया। நம்ம உள்ளங்கையில வரைந்திருக்கிறார்। आपको में रचाया। हमें बोलेंगे आमेन। हालेलुया। हालेलुया बोलेंगे हालेलुया। ஆமென்। அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது। இதனாலே தேவன் பெரியவர்। ஆமென்। அவர் நம்ம மத்தியில பெரிய காரியங்கள் செய்கிறார்। ஹalleluya. கரங்களை அப்படியே அசைத்து ஆமென் அந்த மகிமையான தேவனுக்கு ஒரு விசை அப்படியே ஹalleluya. எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவரப்பா। ஹalleluya. இந்த மகிமையான இடத்தை ஆண்டவரே இந்த இடத்தை தந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து திறப்பு விழா நடத்தி நீ தந்த எவ்வளவு பெரிய சிலாக்கியம்। ஹalleluya. அடுத்த குடும்பத்தாரை கொண்டு வந்து நீங்க திறந்து வைத்த எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே। எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே செலுத்துகிறோம்। ஒரு விசை அப்படியே கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுமா। ओ आमीन। प्रभु को महिमा देते प्रभु जी। हालेलुया। आपके बच्चों को इस स्थल में लेकर आके प्रभु इस अच्छा भवन को, आपका भवन को आपने उद्घाटन करके दिया, ये हमारी सौभाग्य। प्रभु आपको दिल की गहराई से हम धन्यवाद देते हैं। உள்ளத்தில் ஆழத்தில் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்। நாம மகிமைப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக। எல்லாரும் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க। हालेलुया हालेलुया हालेलुया। आवाज है ना, आजू बाजू में जितने भी लोग हैं ना सुना है, अक्का बगल में क्या कौन என்ன நடக்குதுங்க ஆமென் சொல்லுங்க। பாருங்கள் மாற்றத்தை பார்த்தீர்கள்। हालेलुया। आइए यहाँ पर आइए, हम आपका स्वागत करते हैं यीशु मसीह के नाम से। यहाँ क्या हो रहा है आप देखिए। आमीन। आइए और देखिए। பாருங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுங்கிற கவனிங்கள், மாற்றப்படுவீங்க। हालेलुया। आइए देखिए, रूपांतर होकर जाइए। வருவீங்க, பார்ப்பீங்க, கேட்பீங்க, மறுரூபமாகி போவீங்க। ஆமென்। என்ன நாமம் சொல்றீங்க? हालेलुया।